ஒரு பெண்ணின் பார்வையில் தனது கனவு இல்லத்தை பற்றிய கதையை இங்கே காணலாம். சாளரம் திறந்த சொர்க்கம். மதுமிதாவிற்கு சிறுவயதிலிருந்தே ஒரு பழக்கம் உண்டு. நோட்டு புத்தகத்தின் கடைசி பக்கங்களில் எப்போதும் விதவிதமான வீடுகளை வரைந்து கொண்டே இருப்பாள். மற்றவர்கள் ஆடை அணிகலன்கள் மீது ஆசைப்படும்போது மதுவின் தேடல் எல்லாம் அவளுக்கென்று ஒரு தனித்துவமான இடம், பர்சனல் ஸ்பேஸ் அமைப்பதிலேயே இருந்தது. சுதந்திரத்தின் வண்ணம். மதுவின் பார்வையில் வீடு என்பது 4 சுவர்கள் அல்ல, அது அவளது எண்ணங்களின் பிரதிபலிப்பு. அவள் வேலைக்கு சேர்ந்து சிறுகச் சிறுகச் சேர்த்த பணத்தில் ஒரு சிறிய மலை அடிவாரத்தை ஒட்டி அந்த வீட்டை கட்டத் தொடங்கினாள். அவள் தன் கனவு இல்லத்தில் முக்கியமாக சேர்த்த 3 விஷயங்கள். புத்தகங்களின் உலகம். வரவேற்பறையின் ஒரு முழு சுவரும் மர அலமாரிகளால் நிரப்பப்பட்டு ஒரு சிறிய நூலகமாக மாற வேண்டும். வெளிச்சத்தின் வரவேற்பு. பகல் முழுவதும் மின்விளக்கு தேவையில்லாத அளவிற்கு பெரிய கண்ணாடிச் ஜன்னல்கள். அதன் வழியே சூரிய ஒளி மென்மையாக உள்ளே வர வேண்டும். மலர் வனம். பால்கனியில் வண்ணமயமான பூச்சட்டிகள் மற்றும் நறுமணம் வீசும் மல்லிகைச் செடிகள். ஒரு பெண்ணின் இதயம். வீடு கட்டும்போது பலரும் பராமரிப்பது கஷ்டம் என்று சொன்னார்கள். ஆனால் மது பிடிவாதமாக இருந்தாள். சமையலறையை அவள் ஒரு போர்க்களமாக பார்க்கவில்லை, அது அவளுக்கு பிடித்த உணவுகளை செய்து மகிழும் ஒரு கலைக்கூடமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். அப்பா வீட்டில் நான் மகளாக இருந்தேன், கட்டப்போகும் வீட்டில் மனைவியாக இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டில் நான் மதுமிதாவாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். நிறைவேறிய கனவு. வீட்டு வேலைகள் முடிந்து குடியேறிய முதல் இரவு. மது அந்த திறந்த வெளி பால்கனியில் ஒரு கோப்பை தேநீருடன் அமர்ந்திருந்தாள். குளிர்காற்று அவளது முகத்தை வருட, அவள் நட்டு வைத்திருந்த செடிகளின் வாசம் மனதை நிறைத்தது. அவள் நினைத்தது போலவே அந்த வீடு அவளுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுத்தது. அலுவலகத்தின் டென்ஷன், உலகத்தின் இரைச்சல் என எதுவுமே அந்த ஜன்னல்களை தாண்டி உள்ளே வரவில்லை. அது அவளுடைய ராஜ்ஜியம்.